நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய போக்கிலே வரவில்லை, எங்கள் ஆவிக்குரிய பிரயாணங்களில் எங்களுடைய ஜீவியத்திற்கும் ஊழியத்திற்கும் குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிற ஆண்டவர் நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு உண்மை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து முன்வைக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற அந்த வார்த்தையின்படி நீர் கொண்டு போகிற எல்லா பாதையிலையும் ஆண்டவரே நாங்கள் மனரம்யமாக கற்றுக்கொள்ள, சமாதானமாக கற்றுக்கொள்ள, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய எல்லா கிருபையும் தருவீராகப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூடி வருகிற சபைகளை நீர் ஆசீர்வதியும். எந்தெந்த இடத்துல ஆண்டவரும் நாமத்து நிமித்தமாக கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ கூடி ஒரு இடத்திலும் உம்முடைய சமூகம் இருந்து அவள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சகல பரிசுத்தவங்களுடைய ஆராதனையிலேயும் நீர் மையப்படுவீராக. நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த உப்பால் சாரமேறின வார்த்தைகளோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக நீர் எங்களை நேர்வழியாக நடத்தும்படி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். சகலும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர் இந்த டெட் எக்ஸாமினேஷனில் செலக்ட் பண்ணக்கூடிய கிருபைக்காக எக்ஸாம் போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைய நடத்தும், காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் அடியனுக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதே வாக்குத்தத்தம் தான் எனக்கும் கர்த்தர் கொடுத்தார். 122வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 122வது சங்கீதம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நம்ம வாசி கேட்போம். 122வது சங்கீதம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசி கேட்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருந்தா தெரியும். ஆராதனை வேளையில் இந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபித்து பாடி கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். ஆகவே 1ஆம் தேதி பக்கத்தில் அருகாமல் இருக்க எல்லாருமே தயவு செய்து வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று தாவீது சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். 7ஆம் வசனத்தில் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னால், எருசலேமின் மதில்களுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே நல்ல சமாதானமும் சுகமும் உண்டாயிருப்பதாக என்று தாவீது ஜெபித்த ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இந்த நாளிலே தேவ சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய ஜீவியத்தில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல சமாதானத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் படிக்கிற இடங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் சுகித்து நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன். என்னங்க நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமேன், அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வாசித்த இந்த வேத வசனத்தை கொஞ்சம் நீங்கள் மனதில் வைத்து கவனித்தால் அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது தாவீது எழுதி பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். பிராக்கெட்டில் ஆரோகண சங்கீதங்களிலே ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். அதாவது இஸ்ரவேல் ஜனம் வருஷத்திற்கு 3 விசை எருசலேம் தேவாலயத்துக்கு போய் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அப்படி பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகும் பொழுது போகிற வழியிலே அந்த மலை பகுதிகளிலே மலை பாதையிலே போகும் பொழுது பாடிக்கொண்டு போன சங்கீதங்களிலே ஒரு சங்கீதம் தான் 122வது சங்கீதம். அதற்கு பேர் தான் ஆரோகண சங்கீதம் என்று இங்கே அழைக்கப்படுகிறது. ஆமேன்.
இந்த சங்கீதத்தை எழுதி பாடினவர் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தாவீது எபுசியரை தோற்கடித்து எருசலேமை கைப்பற்றி அதை தலைநகரமாக மாற்றி ஆண்டவரின் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார், அங்கே நிரந்தரமாக நிறுவி மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்த பொழுதுதான் இந்த 122வது சங்கீதத்தை பாடல் வழியாக இங்கே எழுதியிருக்கிறார். ஆமென். அவர் எருசலேமுக்காக, சமாதானத்துக்காக ஜெபியுங்கள், அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த 122வது சங்கீதம். எருசலேம் என்பது ஒரு சமாதானத்தின் பட்டணம். எருசலேம் என்பது த சிட்டி ஆஃப் பீஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தில் நிறைந்ததான ஒரு பட்டணமாக இருக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், சுகித்திருப்பார்களாக. அந்த பட்டணத்தின் சமாதானத்தை விரும்புகிறவர்கள், அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் எந்நாளும் வாழ்ந்து சுகித்து இருப்பார்களாக என்று சொல்லி பக்தன் தாவீது வாழ்த்தின ஒரு பாடல் தான் இந்த 122வது சங்கீதம். மீண்டுமாக அந்த வசனத்தை நம்ம வாசி கேட்போம். 6ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். சுகித்திருப்பார்களாக என்று சொன்னால் அது பிராஸ்பரிட்டியை குறிக்கிறது. பிராஸ்பரிட்டி என்று சொன்னால் செழிப்பை காண்பிக்கிறது. இந்த செழிப்பு ஆவிக்குரிய செழிப்புகளில் ஒன்றுதான் சமாதானம். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா எருசலேம் எப்பொழுதும் சமாதானமாக இருந்தது இல்லை. அதனால தான் தாவீது கேட்கிறார், அந்த சமாதானத்துக்காக சில காலம் இருக்கும், சில காலங்கள் யுத்த காலமாக இருக்கும், சில காலங்கள் போராட்ட காலமாகவே அந்த எருசலேம் இருந்திருக்கிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நிறைய வார், எருசலேமில் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் நடந்தது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லியிருந்தார். ஆமாம் இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமின் சமாதானத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வரை வசனங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று நான் பார்க்குறோம். காரணம் தெரியுங்களா? எருசலேமில் சமாதானம் இல்லை. எருசலேமில் என்ன இல்லை? எருசலேமில் எப்பொழுதும் சமாதானம் இல்லை. அது ஒரு யுத்த நாடாக இருந்தது, போர்க்காலமாக இருந்தபடினால தான் அந்த சமாதானத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை தாவீது இதை மனதில் வைத்து கொண்டு கூட எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட இந்த பாடலில் எழுதியிருக்கலாம். ஆமென். இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிற எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்திற்கு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார். எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தார். கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பி சீசர்களை பார்த்தவர்களை ஆசீர்வதித்து மீண்டுமாக பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருப்பது, மையமாக இருப்பதும் இந்த எருசலேம் நகரம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்களும் நானும் குறிப்பாக எருசலேமுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமுக்காக. அதான் சொல்றார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னுடைய அலங்கத்திற்குள் சமாதானமும் சுகமும் இருக்கணும் என்று சொன்னால் நாம் எருசலேமுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த எருசலேமின் சமாதானத்துக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமின் சமாதானம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பீஸ் என்று அர்த்தம். அதே நீங்கள் கிரேக்கத்தில் எபிரேய பாஷையில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் கிரேக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எய்ரீன் என்று சொல்லப்படும், EIRENE என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷாலோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவர் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரித்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்தி கொள்வார்கள். அப்படி சொல்லி ஷாலோம், ஷபத் ஷாலோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தி கொள்வது அவருடைய பழக்கமாக இருந்தது. இங்கே இந்த எபிரேய பாஷையில் ஷாலோம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று செழிப்பு, 2வது சந்தோஷம், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். சமாதானம் என்ற வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது, ப்ராஸ்பரிட்டி,
ஹாப்பினஸ் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வரும், சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தை அடிக்கடி நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 88 முறை காணப்படுகிறது. எத்தனை முறைங்க? 88 முறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களை அவர் சந்தித்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உயிர் தெழுந்த ஆண்டவர் தமது சீஷர்களை சந்தித்த பொழுது அவர் பயன்படுத்தின முதல் வார்த்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னமே தமது ஜனத்திற்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கும் பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஜனங்கள்லாம், இந்த ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, பல பயமும் கலக்கும் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்க பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தினையே கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. சபைக்குள்ளே இருக்கிற குடும்பங்களை சொல்கிறேன், ஒரு மனம் இல்லை. எப்படி நீங்களாம் பரலோகம் போவீங்க? எப்படி உங்களால் கைத்தட்டி இங்கே வந்து பாடுறீங்க? சபைக்குள்ளே ஒருவருக்குள்ளே சரியான சமாதானம் இல்லை. போலியான சமாதானத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. இதை நீங்கள் மாற்றி கொண்டால்தான் தேவ வருகையில் நீங்கள் போக முடியும். சமாதானம் இல்லாமல் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் எப்படி ஆண்டவத்தில் அன்பு கூற முடியும்? இன்றைக்கி சமாதான கேடு நிறைய குடும்பங்கள் இருக்குது, சபைக்குள்ளே இருக்குது, ஊழியத்தில் இருக்குது, பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது, குடும்பங்களில் இது பல காரியங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை தந்தருள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆகவே தான் கர்த்தர் இந்த நாளில் அநேகரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் அந்த வாக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 விதமான சமாதானம் இருக்குது. எத்தனை விதமான சமாதானம்? 3 விதமான சமாதானம். இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுதே ஆண்டவரின் ஷாலோம் பீஸ் ஆஃப் சர்ச்சில் தான் கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வச்சார் 2வது வாரம். ஆமென் சொல்லுங்கள். புரியலையா? வார்த்தை கொடுத்தது சமாதானம் தான், அந்த சர்ச்சு பேரும் சமாதானம் தான். அந்த சர்ச்சில் சங்கீதம் 85ஆவது சங்கீத வாசம் கடைசி கீழேருந்து 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா அந்த சமாதானன்ற ஒரு வார்த்தை வரும். 3 சமாதானம். இன்றைக்கும் சமாதானத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செஞ்சார்? பேசினார். அப்போ நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே 3 விதமான சமாதானத்தை குறித்து பார்க்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 3 விதமான சமாதானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் கர்த்தர் இந்த சமாதானத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஷாலோம் என்பதற்கு 3 விதமான சமாதானம் இருக்குது. முதல் குறிப்பு, தனக்குள்ளே சமாதானம். யாருக்குள்ளே? நமக்குள்ளே, தனக்குள்ளே, உனக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போம். இதுதான் முதல் குறிப்பு. வாசிக்க நம்ம கேட்போம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு சமாதானம் இல்லைங்க? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார்.
முதல் காரியம் தனக்குள்ளே சமாதானம் என்று சொன்னேன். உலகத்தில் 2 பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பகுதி மக்கள்? 2 பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தேவ ஜனத்திற்கான ஒரு சமாதானம், 2வது துன்மார்க்கரின் சமாதானம். அல்லேலூயா. 2 பகுதி மக்களுக்கு இருக்கிற சமாதானத்தை குறித்து முதலாவது நாம் பார்த்து விட்டு அதன் பிறகு மற்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று தேவ ஜனத்திற்கு சமாதானம், 2வது துன்மார்க்கரின் சமாதானம். நாம் இங்கே வாசிக்க கேட்டோமே முதல் பகுதியில், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யங்களிலே பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தேவ சமாதானம் தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் சமாதானத்தை நான் வைத்து விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆசிரியை வைத்து விட்டு போறேன்னு சொல்லலை, பணம் பொருளை வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லலை. சீஷர்களை பார்த்து உங்களுக்கு அங்கே ஒரு இடத்த வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு நிறைய காரியங்களை வைத்துட்டு போகிறேன்னு ஆண்டவர் அப்படி உலக பிரகாரமான காரியத்தை வாக்கு பண்ணி செல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நல்ல ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவ ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஜனத்திற்கு என்ன வேணுங்க? முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் பொன் பொருளோ வீடோ ஆசையோ காரோ நிலமோ அதெல்லாம் இல்லைங்க. உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சமாதானம் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியுமா? குடும்பத்தில் நிச்சயமாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஆனால் இந்த சமாதானத்தை கொடுப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த சமாதானத்துக்கு நிறைய கேடு இருக்குது. என்ன இருக்குது? நிறைய குடும்பங்களில் இந்த சமாதான கேடு நிறைய இருக்குது. இன்றைக்கு இந்த சமாதான கேடு ஏன் வந்தது, எதனால் இழந்தோம், எதனால் பிரிவினை உண்டானது, எதனால் குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவைகளும் சபைக்குள்ளே ஒருவருக்குள்ள இருக்கிற சமாதானம் எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போனாதான் உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். இல்லாவிட்டால் பலிக்காது. நம்மை சரி செய்தால் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம சரி செய்யாமல் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் எல்லா ஜெபமும் வீண் தான். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சமாதானத்துக்கு கேடு பல விதங்கள் இருக்குது. எப்படி? பயம், வியாதியை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், அது மாத்திரமல்ல போராட்டங்களை குறித்ததான பயம், பிள்ளைகளை குறித்ததான அநேக பயங்கள். அதுதான் நம்முடைய சமாதானத்துக்கு கேடாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்திற்கு சமாதானத்திற்கு விரோதமான கேடு நிறைய இருக்குது. ஆமாவா இல்லையா? எவனுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கலான்னு சொல்லி தான் நிறைய பேர் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அந்த குடும்பத்தில் போய் சமாதானத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போயிடும். யாரை அழ வைக்கிறீங்களோ நீங்கள் அழுவீங்க. ஆமாவா இல்லையா? எதை விதைக்கிறோமோ அறுக்கிற காலம் வரும். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே நம்ம சொல்கிற வார்த்தைகள் நீ என்ன சாப விடுறீ அது உன் பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நான் எப்பவுமே சொல்வேன், வாயை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க? வாயை மட்டும் விட்டுறாதீங்க. அது பின்னாடி உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். நீங்கள் ஞாபகமாக நீங்கள் அதை வைத்துக்கிறோம். ஆகவே நான் சொல்கிற காரியம் என்னென்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கிறோம். ஏன்னா இந்த தேவ சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை கெடுப்பதற்கு அநேக பிசாசுகள் சத்துருக்கள் எழும்பி வரலாம். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு நல்ல ஒரு தேவ மனிதன், நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன், பொல்லாப்புக்கு விழுகிற தேவ ஒரு மனிதன், உண்மையுள்ளவன், தேவ நற்சாட்சி பெற்ற அந்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதனே சொல்கிறாரு, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டதுன்னு சொல்கிறார். வாசிங்க யோபு 3:26 கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்க. எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த சூழ்நிலை தான் போய் கொண்டிருக்கிறீங்க. என்ன சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறீங்க? எனக்கு சுகம் இல்லை, நீ எங்கேயோ ஏதோ பண்ணியிருக்கன்னு அர்த்தம். இளைப்பாறுதல் இல்லை, எங்கேயோ ஏதோ பண்ணியிருக்கிறீங்க. அமைதல் இல்லை, என் வாழ்க்கையில் நான் தத்தளித்து கொண்டே இருக்கிறேன். யோபு ஒரு பெரிய ஒரு பக்தன் சொல்கிறார், நற்சாட்சி பெற்ற தேவ மனிதன் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஒரு கர்த்தரால் நற்சாட்சி பெற்ற மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு சுகம் இல்லைங்க, எனக்கு என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏன் இல்லை?
ஏன் சமாதானம் இல்லை யோசித்து பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் இதனால தான் நம்முடைய சமாதானத்தை இழந்தோமா, இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தத்தளிப்பா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை சுத்திகரித்து கொண்டு சொல்லினால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு சுகம் இல்லை ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே, அமைதி இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று தேவ ஜனத்திற்கு, இந்த பொல்லாத உலகிற்கு சமாதான கேடு நிறைய இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. 116வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 7ஆம் வசனத்தில் என் ஆத்துமா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப என்று சொல்லப்படுறது. ஆமாம் தானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்தபடினா நீ உன் இளைப்பாறுதலுக்கு செய்யணும், திரும்பணும். தேவ ஜனத்திற்கு எவ்வளோ போராட்டம் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது. கிடைக்குமா? எங்கேயாச்சும் போய் 2 நாள் தங்கிட்டு வரலாம், எங்கேயாச்சும் எங்கேயா போய் சுற்றலான்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா சமாதானம் எங்கே போனாலும் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. சுவிசேஷங்களில் பிரதானமான ஒரு அழைப்பு ஆண்டவராக இயேசு கொடுத்து சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். எங்கே போனாலும் கிடைக்காது, எங்கே போனாலும் செய்யாது. ஆமாம், என் புருஷ நிமித்தமாக சமாதானம் கெட்டு போச்சு, என் குடும்பத்தில் இப்படி இருக்குது அப்படி, எங்கே போனாலும் கிடைக்காது. நீ முழங்கால் பட்டு ஜெபிக்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க, ஜெபிங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி கர்த்தர் அந்த நாளில் உங்களை என்னை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமாதானத்தை இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்கள் குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்கை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். வழங்கத்திற்குள் என்ன இருக்கும்? நிச்சயமா சமாதானமும் சுகமும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு இந்த சமாதானம் கொடுக்குறாரா? ஏதோ சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு இல்லை, தேவ ஜனத்திற்கு தான் சமாதானம். யாருக்குங்க? உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறான்னு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா சும்மா வந்து இங்கே உட்காந்துட்டு கையை தட்டி பாட்டு போடுறது அதெல்லாம் நல்லது தான். தேவ ஜனத்திற்கு தான் சமாதானம். தேவ ஜனத்திற்குள்ள யார் இருக்கணும்? தேவ ஜனத்துக்குள்ள யாருங்க இருக்கணும்? கர்த்தர் வாசம் பண்ணணும். தேவ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் வாசம் பண்ணி உலாவி வரும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பேன். நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு ஆராதனைக்கு போகிறது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுறாரா, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா என்பதை நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் இருக்கான்னு சொல்லி நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்றீங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்ம கூட வாசம் பண்ணுவார், நமக்குள்ள உலாவி வருவார். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, தேவன் தம்முடைய ஜனத்தோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் பூலோகத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேருடைய குடும்பங்களில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார்? ஆமென் சொல்லுங்க. எப்படி வாசம் பண்ணுவார்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24, 23, 24ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், எப்படிங்க? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொண்டால் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, உங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்னா நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. ஆமென். இங்கே நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி பாருங்க, 23ஆம் வசனத்துல, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் வசனத்தை கை கொண்டு இருந்தால் அவன் மேல் பிதாவானவர் எப்படி இருப்பாருங்களாம், அன்பாய் இருப்பார். அவனிடத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். இந்த 3 விதமான காரியம் நமக்குள் காணப்பட்டாதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன் வாசம் பண்ணுறான்னா, நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும், நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அங்கே வந்து தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்னால் தாவீது சொல்கிறார் பாருங்க, 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டீர்,
புறக்கணிக்க மாட்டி. ஏன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உள்ள அநேகர் தேவ சபைக்குள்ள கூடி வந்திருக்கிறீங்க. பல கஷ்டத்தோடு பாரத்தோடு சமாதானம் இல்லாமல் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவருடைய இருதயம் எப்படி என்று பார்த்து தேவ சமூகத்தில் தாவீது தெளிவாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தள்ள மாட்டார் ஆண்டவர், அவரை புறக்கணிக்க மாட்டார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நொறுக்கப்பட்டிருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிற உனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற விரும்புகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருதயத்தை துறந்து வசனத்தை கை கொண்டு தேவன் மேல் அன்பாக இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் வந்து வாசம் பண்ணும் பொழுது உங்கள் காரியங்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நித்திய சமாதானத்தை கர்த்தர் தந்துள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 66 2 நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ வசனத்தின் மேல தேவ வசனத்தை நேசிக்கணும், அன்பா இருக்கணும், கை கொள்ளணும். வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குறார்களோ அவர்களுக்கு நான் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிறவர்களை, வசனத்துக்கு நடுங்கி இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு சமாதானத்தை கத்த தருவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான இன்னொரு சுபாவம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். எபேசியர் 3:17 பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்பும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே போதுங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமா இருக்கவும். யாருடைய இருதயத்தில்? தேவ ஜனத்துடைய இருதயத்தில் வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி நொறுக்கப்பட்டு சமாதானத்தை ஒருவேளை இழந்திருந்தா உங்களுக்கு வந்து தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசமா இருந்து உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண இடம் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 57 15 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, எப்படிப்பட்டவருங்க? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் 1, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது 2, நொறுங்குண்டு பணிந்த ஆவியினிடத்துல வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த 3 வித சுப காரியத்தோடு நீங்க வந்திருக்கலாம். உங்கள் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன்னா நீ சமாதானமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயா 53:5 நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்தோம்? குணமாகிறோம். ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2 நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், பிலிப்பியர் 2:6-7 பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, எப்படிங்க? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக தெரியுங்களா? நமக்கு சமாதானத்தை தரவே எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி, யாரை கண்டும் பயப்படாதீங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறார். உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த சமாதானம் யாருக்கு கர்த்தர் கொடுப்பாரு? இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டா, தேவ ஜனத்துக்கு சமாதானம். அந்த தேவ ஜனம், அந்த தேவ ஜனத்துக்குள் கர்த்தர் வாசம் பண்ணணும். அந்த தேவ ஜனம் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கணும், கை கொள்ளணும், அன்பா இருந்தாதான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, இந்த சமாதானம் யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்னா தேவ ஜனத்துக்கு சொன்னேன். அந்த தேவ ஜனம் எப்படி இருக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ ஜனம் எப்படி இருக்கணும்? 3 குறிப்பை சொல்கிறேன். 3 வசனத்தை நீங்கள் வாசிங்க. 3 விதமான காரியங்கள் உங்களுக்குள் காணப்பட்டாதான் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்.
அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். அந்த தேவ பிள்ளையோடு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். வாசிங்க, சில வசனத்தை சொல்கிறேன், வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7 வசனத்தில் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும், வாசிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறான்னா, தேவ ஜனம் எப்படி இருந்தா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஜெபிக்கிறவருக்கு தான் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். நீ ஜெபிக்காத வரைக்கும் சமாதானம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்க குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமா, புருஷனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் செய்றீங்க? என்னங்க 2 கை தான் உயர்த்துறீங்க? 2 பேர் தான் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்கிற காரியம், புருஷனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். கையை கோர்த்து, மற்ற வேலையெல்லாம் விடுங்க, பிஸ்னஸ் அதெல்லாம் அப்புறம், பணம்லாம் தானாக வரும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் எதிர்காலங்களும் அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் புருஷனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருந்தால் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உபவாச ஜெபம் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் ஜெபம் இருக்கணும், காலை மாலை ஜெபங்கள் ஏற்படணும். தனிப்பட்ட முறையில் வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல், சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. 2வது, வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த 119 சங்கீதம் 165 வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. யாருக்கு சமாதானம் இருக்கும்? யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறீங்களோ, சர்ச்சுக்கு வந்துட்டு வேதத்தை இங்கே விட்டுட்டு போறீங்களோ அவர்களுக்கு சமாதானம் இருக்குமா? ஒரு 7 பைபிள் என் கையில் வச்சிருக்கிறேன். 7 பைபிள் அது எடுத்து வந்து வைக்கலாம்னு நினச்சேன். ஒவ்வொரு பேரை வாசிக்கலாம்னு நினச்சேன். எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் அமைதியாக. அந்த ஜன்னலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 பைபிள் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுட்டு போயிடுவீங்களா? பாஸ்டர் ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? பைபிள்னால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு இதாக போச்சு எல்லாத்துக்குமே. பைபிள்னால் என்னதுங்க? அது எங்கேயோ வைக்கிறது, இப்படி போடுறது, தூக்கி போடுறது, எங்கெங்கேயோ வைக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம். ஆமாம், வேதத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம். ஆமாம், வேத படத்துக்கு வாங்கன்னா வர்றது கிடையாது. எப்படி சமாதானம் இருக்கும்? தூரமாக இருக்கிறவங்க வர வேண்டாம், பரவாயில்ல. பக்கத்தில் இருக்க ஒரு 40 பேர் 50 பேர் கண்டிப்பாக வர முடியும். ஆனால் என்ன செய்யறதில்ல? வேத படம் யாருக்கோ, வயதானவங்களுக்கு, பாட்டிமார்களுக்கு, தாத்தாமார்களுக்கும் அவங்களுக்கு தான் வேத பாடம். வேதத்தை நேசிங்க, கீழ்ப்படிங்க, அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். 3வது, நீங்கள் குறித்துக்கொள்ள, நிறைய பேசணும் நான். 128 சங்கீதம் 6 வசனம், கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? 128 சங்கீதம் 6 வசனத்தில் பார்க்கிறோம், யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமாம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆராதனைக்கு லேட்டா. போன வாரம் கேமராவில் உட்காந்து பார்த்தேன், சில ஆள்லாம் 10:15 10:30 கேட்டால் இத்தனை வருஷம் நான் சபைக்கு வரேன்னு சொல்கிறாங்க. அங்கே உட்காந்து பார்த்துட்டு, நான் சர்ச்சில் உட்காந்துட்டு சரி எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, எல்லோரும் வர டைம் சிலர்லாம் வந்து பார்க்குறேன். நான் 10 மணி, நான் எப்போவுமே சர்ச்சு முடிஞ்சவொடனே எல்லா வாரமும் கேமரா ஆன் பண்ணி பார்ப்பேன். இங்கே உட்காந்துருக்கவங்க, வெளியே உட்காந்துறாங்க, என்ன பண்ணுறாங்க, கையை திட்டுறாங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எல்லா நடவடிக்கையும் நான் பார்ப்பேன். ஆனால் நிறைய பேர் சர்ச்சுக்கு லேட்டாக வரீங்க, சபையை நேசிக்கிறது இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் கேட்பாரு, அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க சொல்லிட்டு ஏனோ தானே வருது. 10 மணி 10:15 10:30 வந்து உட்கார்ந்தா ஆரம்பத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் முடிவு வரைக்கும் நீ இருந்தால் தான் முழு ஆசீர்வாதம் அந்த வாரத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இதே போய் உங்கள் ஆஃபீஸில் போய் லேட்டாக வரேன்னு சொல்லி அங்கே வச்சுக்கினா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாரா? என்ன சொல்லுவாங்க? வெளியே போய் நிற்க சொல்லுவாங்க. ஏன் ஒரு லேட்டுன்னு சொல்லி பிரின்சிபல் திட்டுவார், ஏன் ஒரு லேட்டுன்னு சொல்லி இவங்க முதலாளி திட்டுவார். இன்றைக்கி எல்லாருமே லேட்டு கேட்டால் வேலை. என்னங்க வேலை? ஆண்டவர் தர உங்களுக்கு வேலை. 7 நாள் 6 நாள் நல்லா நீங்கள் வேலை செய்யுங்க, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நல்லா சம்பாதிங்க, நல்லா சேர்த்து வைங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆண்டுடைய நாள் வந்தால் 9:30 மணிக்கு உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் சமாதானம் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தான் கர்த்தர் செய்கிறாரு,
அப்போ தேவ ஜனம் இப்படியெல்லாம் இருந்தால் தானேங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்குது. இப்படியெல்லாம் இல்லாமல் பாஸ்டர் என் குடும்பத்தில் சமாதானம், என் புருஷன் சண்டை போடுறேன், மனைவி சண்டை போடுறேன், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, நம்மே சரியில்லாமல் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லி அவர் ஜெபம் பண்ணியும் அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவர் வேலை ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே வந்து ஆண்டவரே செய்ய மாட்டார், கிரியை செய்ய முடியாது. காரணம் நீயே சமாதானம் இல்லை, நீங்களே கத்தரை தேடுறதில்லை. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுக்கிறாங்க. அவங்க தான் ஜெபத்துக்கு வரலன்னா பிள்ளைகள் என்ன செய்யறதில்லை சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். வாலிப பிள்ளைலாம் அன்றைக்கி நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபத்துக்கு மட்டும் தான் பேசுவேன், வேறு எதுக்குமே நான் உங்களை எதுவும் என்ன செய்ய மாட்டேன். ஜெபத்துக்கு கண்டிப்பாக வரணும். சபை வளரணும்னா ஜெபத்துக்கு நீங்கள் வரணும். விசுவாசிகள் கண்டிப்பாக அந்த ஜெப ஒழுங்கில் பங்கு பெற்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை உங்கள் வேலை, பிஸ்னஸ், படிப்பு எல்லாம் அந்த அப்புறம். வெள்ளி சனி ஞாயிறு ஜெபம் நடக்குதா, அப்போ வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பதாக இங்கே வந்து உட்காரணும் பிள்ளைகள். உங்கள் பெற்றோருக்கு பின்னாடி வந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 20 இப்படி இந்த பிரகாரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் செய்வார், கொடுப்பார். ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இப்போ ஜெபத்தோடு ஆண்டவரை நம்பி காத்து கொண்டிருக்கிற சில பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ தேவ உலகத்தில் 2 பகுதி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். 2 பகுதி மக்களுக்கு இருக்க சமாதானத்தை குறித்து சொன்னேன். ஒன்று தேவ ஜனத்திற்கு சமாதானம், அதை தான் இவ்வளோ நேரம் உங்களோட கூட பேசினேன். அந்த ஜனம் இப்படியெல்லாம் இருந்தால் தான், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, அப்படி நம்ம கீழ்ப்படிந்து அடங்கி தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருக்குள் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது துன்மார்க்கருக்கு சமாதானம் 21ஆம் வசனம் தான் பார்க்கிறோம். யாருக்கு சமாதானம் இல்லை? தேவ ஜனத்திற்கு சமாதானமா? துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? ஆமா, துன்மார்க்கமா ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வசனத்துக்கு கை கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்காம அவங்க மனம் போகிற போக்கில் நடக்கிறவங்க, இஷ்டம் போல நடப்பது, தாங்கள் வழிகளை தெரிந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்யாம, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, வார்த்தைக்கு செவி கொடுக்காம, ஊழியக்கார் பேசுகிற வார்த்தைக்கு வசனத்துக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தாங்கள் போகிற போக்கில் போறது, இவர்களெல்லாம் யாருன்னா துன்மார்க்கமாக வாழ்கிற ஆட்கள். இந்த துன்மார்க்கனுக்கு என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அந்த குடும்பம் எப்படி இருக்குமா, அவங்க ஜீவியம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏசாயா 57:20 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருப்பாங்களாம். யாருங்க? தேவ ஜனம் இல்லை, துன்மார்க்கமா வாழ்றீங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே கொண்டு போய் ஒதுக்குகிறதா. நல்லா கவனிச்சு பாருங்க, அருமையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரியும் பகலும் ஓய்வில்லாமல் இறைச்சலா இருக்கிற ஒரு கடல் அலையை போல துன்மார்க்குடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ராத்திரி பகலும் கடலை போய் பார்த்துருக்கிறீங்களா? கடல் பார்த்துருக்கிறீங்களா? எங்க யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? கடல் பார்த்துருக்கிறீங்களா? பாட்டிமார்கள்லாம் என்னை வந்து பீச்சுக்கு கூட்டு போக சொல்லியிருக்கிறாங்க. பாட்டிமார்கள்லாம் கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு போகிறேன். பாட்டிமார்கள் வரைக்கும் பீச்சே பார்த்தது இல்லையா? அதுக்குன்னு எல்லாரும் வந்துடாதீங்க. பாட்டிமார்கள் கடலுக்கு கூப்பிட்டு போப்பான்னு சொல்லுங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ஒரு நைட்டு தங்கிட்டு வரலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். பாட்டிமார்கள் மட்டும்தான், வேறு யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேசிக்கிறாங்க. போன வாரம் வரலன்னா அத்தனை ஃபோன் பாட்டி மட்டும்தான் வருது, பெரியவங்ககிட்ட யாரும் வரல. எப்படி பாருந்துச்சு ஊழியம்? பாட்டிமார்கள் தான் ரொம்ப நேசிக்கிறாங்க. உண்மையாக நிறைய பாட்டிங்க போயிட்டாங்க, மிஸ் பண்ணுறேன். இருக்கும் பொழுதே இந்த பாட்டிங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த பாட்டிகளுக்காக நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கடலை போய் பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பகலும் எப்படி இருக்கும் அந்த கடல்? இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் கொந்தளித்து அலை மோதிக்கொண்டு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு இளைப்பாறுதலை, இறையாதே அமைதியாருன்னு சொன்னார் ஆண்டவர். உடனே என்ன செஞ்சு அப்படி வந்து உங்கள் ஆண்டவர் வந்து உங்கள் குடும்பத்தில் சொல்லுவார், சமாதானம் நிலைத்து நிற்கும். ஆமேன். அல்லேலூயா. இப்போ துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்லை. காரணம் அக்கிரமம் அங்கே இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிப்பதில்லை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்படுறதில்லை, ஆண்டவருக்கு மாறாக செயல்படுறதுனால தான் இன்றைக்கு கடல் கொந்தளிக்கிறது போல புயல் அடிக்குது. காரணம் என்ன? துன்மார்க்கமாக ஜீவிக்கிறது, அக்கிரமமான காரியங்களை செய்வது, பாவம்.
தேவ சித்தத்தை மீறுறது. இதனால தான் அங்கே நிறைய சமாதான கேடுகள் இருக்குது. அந்த அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. யோபு 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை கொஞ்சம் வாசிங்க. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், பாருங்க, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். எதனால வாதிக்கப்படுகிறானா? துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில், நிறைய பேர் நினைப்பீங்க நான் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்க்கலாம் நினைக்கிறேன். நான் சமாதானமா இருக்கையில் பாழாக்குறவன் அவன் மேல் வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ ஜனத்துக்கு சொல்லலது, துன்மார்க்கமா வாழ்கிறது அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளிலே தொனிக்கும். சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பார்த்தா ஒருத்தன் வந்து சந்தோஷத்துக்கு எடுப்பான். அப்பதான் வந்து ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை பிசாசுக்கு எடுப்பான். எந்த குடும்பத்தில்? துன்மார்க்கமா ஜீவிக்கிற குடும்பத்திலாம் பிசாசுக்கு எடுப்பான். தேவ ஜனத்தில் சமாதானத்தை கெடுக்கவே மாட்டான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானம், துன்மார்க்கமா வாழ்ற காரியம் அவன் பாவம் அக்கிரமம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு என்ன இல்லைங்க? சமாதானம் இல்லை. 28ஆம் அதிகாரம் 65-66 வசனத்துல பார்த்தீங்கன்னா, சமாதானம் இல்லாத ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி மோசே அருமையா எழுதி வைத்திருக்கிறார். 28, 65, 66 வசனங்களை பாருங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கைகள் தாங்கி தரிக்க இடம் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் செய்யுமா? ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் எப்படி இருப்பீங்க? துன்மார்க்கமா வாழ்றவங்க திகில் கொண்டு இருப்பாய். எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருதயத்தை கடினப்படுத்துகிற துன்மார்க்கருடைய நிலைமை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி மோசே அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்கிறவங்க கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை என்பதை. புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுடைய நிலைமை தத்தளித்து கொண்டு தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தை விலகி போறீங்க. நிறைய பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறீங்க. விசுவாசத்தில் குறைவு, ஜெபத்தில் குறைவு, பரிசுத்தத்தில் குறைவு, வேத வாசிப்பில் குறைவு, இப்படி எல்லாம் குறைய இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கும். ஆமேன். இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கும். திகில், பயம், பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கும். யாருக்கு? துன்மார்க்கமாக வாழ்றதுக்கு. நீங்கள் அப்படி இல்லை. நீங்களாம் யாரு? நாமெல்லாம் யாருங்க? தேவ ஜனமார். ஒருவேளை அப்படி இருப்பீங்க என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சமாதானமாக இருக்க முடியல. அவன் அப்படியே அவர் எழுதுறாரு பாருங்க. தாவீது பாவம் செய்த பொழுது நிம்மதி இல்லாமல் 51 சங்கீதத்தை அப்படியே எழுதி வச்சு போயிட்டாரு. அம்மாவா இல்லையா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், ஈசோப்பிலான கழுவினை சுத்திகரியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, என்னை தள்ளாதுங்க ஆண்டவர் என்ற இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது தாவீதுக்கு. அது மாத்திரமில்ல, ஆபேல் காயின் ஆபேலை குறித்து நாம் பார்க்கிறோம். காயின் ஆபேல் என்ன செஞ்சான்? கொலை செய்தான். அதன் பிறகு அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் பண்ணிட்டார் ஆண்டவர். வாசிங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. நீ நிலத்தை பயிரிடும் பொழுது தன் பலனை இனி உனக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்று சொல்லிட்டாரு. யாரு? ஆண்டவர். இங்கே அவன் சகோதரனை பகைக்கிறான். அவன் பகைத்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். நிலையற்றவனாய் அவன் அலைகிறவனாய் இருப்பான் என்று கர்த்தர் ஒரு சாபத்தை, ஒரு தண்டனை ஒரு கர்த்தரவனுக்கு கொடுத்து விடுகிறார். காரணம், சகோதரன் என்ன செஞ்சுட்டான்? பகை செஞ்சுட்டான். கொலை விளைவு இப்ப இறுதி என்ன செஞ்சு கொண்டிருக்கு தெரியுங்களா? தத்தளித்து கொண்டிருக்கிறது. நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்போம். ஆகவே நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இழந்து ஒருவேளை நீங்க இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் உலகத்துல எங்க கிடைக்கும்னா தேவ சமூகத்துல தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுபாவங்கள்லாம் மாறினா தாங்க உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா வேதத்தில் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் பார்க்க அந்த ஊரிலே ஒரு பெரிய பாவியான ஒரு ஸ்திரீ,
பாவியான ஸ்திரீ உடனே ஆண்டுடைய பாதத்தின் அருகில் வந்து அங்கே தைலத்தை ஊற்றி அங்கே முத்தம் செய்து காலில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சீசர்களுக்குள்ள அந்த வீட்டுக்காரனுக்குள்ளே ஒரு சில சலப்பு உண்டாகிறது. அநேக காரியத்தை அங்கே சொல்லுகிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற, உன் பாவங்கள் உனக்கு என்ன செஞ்சது, மன்னிக்கப்பட்டு நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சமாதானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? மிகப்பெரிய ஒரு பாவியான ஸ்திரீ அவ பாவியோடு தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கா, பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. ஆண்டவருக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. இப்ப சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. அப்படி என்றால் உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிற யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து உங்க பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி சரியான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவ சமாதானம் இறுதிகளில் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அவர் இழந்த சமாதானத்தை மீண்டுமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே தான் சொன்னார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இப்போ தேவச்சனம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. துன்மார்க்கமா வாழ்றீங்களா? அந்த வாழ்க்கை வேண்டாம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அந்த பாவியான ஸ்திரீயை போல ஆணுடைய பாதத்துக்கு அருகே ஓடி வாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்தவரோடு சமாதானம். என்னதுங்க? முதலாவது தனக்குள்ளே சமாதானம், நமக்குள்ளே சமாதானம். ரெண்டாவது என்னது? அடுத்தவரோடு சமாதானம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:9 வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒன்று தனக்குள்ளே சமாதானம், ரெண்டாவது அடுத்தவரோடு சமாதானம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். ஆமா தானே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே வாசி கேட்டோம். என்ன சொல்றாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த மலை பிரசங்கம் என்பது விசுவாசிகளுக்கு, சீஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆமென். என்ன சொல்றாருன்னா, யார் சமாதானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்னுடைய பிள்ளைகளா இருப்பார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கூடுமானவரை கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்கு உண்மையான சமாதானத்தை காண்பிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தாருன்னா, கிறிஸ்தவர்களாகி நம்ம கிறிஸ்தவன் சொல்றோம், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நல்ல கருவிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க அந்த காரியத்தை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எங்க போனாலும் நீங்க சமாதானத்தை உண்டு பொருளாக இருக்கணுமே தவிர அங்க கொலைப்படி பண்ற ஆட்கள் நீங்க இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க சபையிலையும் சரி, நீங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? என்ன எல்லாம் பார்க்குறீங்க வித்தியாசமா? நீங்கள் அப்படி இல்லைல்ல. சமாதானம் பண்ணுவர்களாக இருக்குமே தவிர அங்கே போய் தேவையில்லாமல் காரியங்களை சொல்லி தூண்டி விட்டு சண்டை போட்டு விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்கிறாரு கலாத்தியர் 5:22-23 வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவின் கனிகளில் 9 விதமான கனி அங்கே இருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சடேக்கம், நீடிய பொறுமை, தயவு, இப்படி 9 விதமான கனிகளில் அதில் ஒரு கனி என்னங்க? சமாதானம். அந்த கனி இருக்குதா? அதுதான் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர். அந்த சமாதானத்தை எப்போ பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்தாவி அருள தேவ சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய கருவிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 9 விதமான கனிகளில் ஒரு கனி சமாதானம். சமாதானத்தை கொண்டு போக வாய்க்கால்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் கொண்டு போக போறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றீங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா சமாதானத்தை விரும்புறவர்கள பாக்கியவான் சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, சமாதானம் தேவைதான். கர்த்தர் சொல்ற காரியம் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பீஸ் மேக்கராக இருக்கணும். என்னவா இருக்கணும்? சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஆமென். எப்படி? மனிதர்களுக்குள்ளே, அடுத்தவர்களுக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலும் எந்த விதத்தில் ஆகிலும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், சமாதானம் பண்ண வேண்டும். அதற்காக எத்தனை பாடு, நிந்த, அவமான,
அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை சகித்து கொண்டு அடுத்தவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு போகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதை தான் கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பைபிளில் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் பேர் பர்னபா. பர்னபாவை குறித்து நாம் அங்கே பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கவனிங்க. பர்னபாவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பர்னபா என்று சொன்னால் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் கன்சோலேஷன். பர்னபா என்ற என்ன அர்த்தம்? பெயருடைய அர்த்தம் ஆறுதலின் மகன். த சன் ஆஃப் கன்சோலேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அருமையான திவ்ய சுபாவம் என்று என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தவரை சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை நடத்துகிறது தான் அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை ஒரு வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 25ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது 9, 26, 27 வாசிங்க. அப்போஸ்தலர் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஆமென். அடுத்தது வாசிங்க. 11, 22, 25. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கும் பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து 25ஆம் வசனம், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அருமையான திவ்ய சுபாவம் என்னவென்று சொன்னால், அடுத்தவரை சமாதானத்துக்கு நடத்துவது. அன்றைக்கு இருந்த அந்த ஆதி சபைக்குள்ளே சமாதானம் உண்டு பண்ணுவதற்கு யார் அனுப்பினாங்கன்னா பர்னபாவை தான் கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி இந்த பர்னபா அடுத்தவர்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நல்ல ஒரு ஆறுதலின் மகனாக இருந்தான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பர்னபாவை போல நல்ல ஒரு ஆறுதல் உண்டாகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா? சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல நீங்களும் நானும் எப்படிப்பட்டலாம் இருக்கணுங்க? பர்னபாவை போல த சன் ஆஃப் கன்சோலேஷன், ஆறுதல் உண்டாகிற சமாதானத்துக்கு ஏதுவான நடத்துகிற வழிகளில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆமேன். நீங்களும் நான் நம்ம இருக்கிற இடங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பீஸ் மேக்கராக இருக்கணுமே தவிர ட்ரபுள் மேக்கராக இருக்கக்கூடாது. நிறைய குடும்பத்தில் இந்த ட்ரபுள் மேக்கர் அதிகமாக இருக்கிறீங்க. நிறைய வீட்டில் இந்த ட்ரபுள் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறீங்க. சபைக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த ட்ரபுள் மேக்கர் இருக்கவே என்ன செய்யக்கூடாது? இந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கவே, குடும்பத்துக்குள்ளே போய் தேவையில்லாத காரியம் திருத்தி விட்டு சண்டை மூட்டி விட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் உங்களுக்கும் இருக்காது, அவங்களுக்கும் போயிடும். பின்னாடி நீங்கள் தான் என்ன செய்வீங்க? கஷ்டப்படுவீங்க. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பீஸ் மேக்கராக இருக்கணுமே தவிர ட்ரபுள் மேக்கராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யாருன்னு, எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமாம். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்னா, ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? சமாதானம் பண்ணுறவனா இருக்கணும், சண்டை போடுறவனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மனைவியை அடிக்கிற புருஷன் யாராக இருந்தீங்கன்னா சமாதானம் கெட்டு போயிடும். ஆண்டவர் அப்போ அடிப்பார். மனைவி புருஷன் அடிக்கிறவளா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அப்படி பண்ண மாட்டோமே, நாங்கள் இங்கே பண்ண மாட்டீங்க, வெளியெல்லாம் இருக்கிறாங்க மனைவி மாதிரிலாம் அடிக்கிறாங்க புருஷனை. கரண்டி பறக்கும், தொழிலெல்லாம் பறக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அக்கா தங்கச்சிங்க, அந்த நாத்தனார், எல்லா நாரும் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் என்ன இருக்குங்க? கொழுந்தியா எல்லாமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமியார் மருமகள் எல்லாருமே, எல்லா நார்களும் ஒழுங்காக தேவ பயத்தோடு ஜபத்தோடு இந்த குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் தங்கி இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் குடும்பத்துக்குள்ளே இருந்து பிரச்சனையை உண்டு பண்ணுற ஆட்களாக இருக்கக்கூடாது. என்ன செய்யறவர்களாக இருக்கணும்? சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஆமேன்.
இப்போ குடும்பத்துக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ளேயும் இந்த சமாதான கேடு வந்து நிறைய குடும்பங்கள் பிரிவினைகளுக்குள்ளே இருக்குது. இந்த பிரிவினை உள்ள சுபாவம் மொழியால், இனத்தால், ஜாதியால், மற்ற காரியத்தினால அநேக குடும்பங்கள் என்ன செஞ்சுருக்குதுங்க, பிரிந்திருக்குது. பிரிவினை உண்டாக்கு பல நிறைகளில் பிரிந்து கிடக்கிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். இந்த மனிதர்களுக்குள்ள பிரிவினை எங்கே முதல்ல ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பாபேல் கோபுரத்தில் தான். எங்கே ஆரம்பிச்சிச்சிங்க? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில். அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் அவங்க வந்து பெருமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒரு தாழ்மை இல்லை. அவங்க வந்து தேவனை நினைத்து பார்க்காம இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. மாம்சபலத்தை நம்பி பெருமை பாட்டின அவர்களுக்கு அவருடைய பாஷைகளை ஆண்டு என்ன செஞ்சாருங்க, தாறுமாறாக்கி எல்லாரையும் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுறது இல்லை, ஆண்டவர் செய்கிற விதத்தையும் ஆண்டவர் சொல்கிற காரியத்தையும் நினைத்து பார்க்கறது இல்லை, கீழ்ப்படிதில்லை. தங்களுடைய மாம்ச பலத்தினால் எல்லாவற்றையும் நம்பி செஞ்சு இப்போ எல்லாமே அழுகையும் கண்ணீரோடு இருக்கிறீங்க. காரணம் தெரியுங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அதனால தான் அவருடைய பாஷைகளை எப்படி தாறுமாறாக்கினாரா, பாபேல் கோபுரத்தை மத்தியில் பாஷைகள் எல்லாம் தாறுமாறாக்கி எல்லாரும் என்ன செஞ்சார், இப்போ சிதறை போக பண்ணினார். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், கீழ்ப்படிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. எப்போ இந்த பிரிவினை ஒன்றானதுன்னா பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பாஷையெல்லாம் எங்கே ஒருமனப்பட்டதுன்னா அன்றைக்கு பிரிந்து போனதெல்லாம் ஒன்றானது எப்போனா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே பிரிந்து போனது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதித்த ஒரு தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வாசிங்க. அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, ஆமா, பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணுகிற பேதுரு நல்ல வைராக்கியத்தோடு தைரியமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, பல தேசத்தார் பல மொழி பேசுறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நீங்களும் தான் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணுமா, குணப்படுங்கள் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகள் ஆனார்கள். பல மொழி பேசுகிற பல தேசத்து வந்த யூதர் எல்லாம் ஒரே சபையாக மாறினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? உங்க குடும்பம் ஒரு மனமா இருக்கணும்னா நீங்கள் மனம் திரும்பி நீங்க சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள வரணும். பாபேல் கோபுரத்தில் பாஷைகள் பிரிந்து போனது, ஆனா பெந்தேகோஸ்து நாள் எல்லாம் ஒன்றானது. எப்படி தெரியுங்களா? பரிசுத்தாவின் வல்லமை அத்தனை பெரிய ஒன்னாக்கி இருக்கு. ஆமென். ஒருவேளை நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையா இருப்பீன்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாரோட கூட ஒரு மனமா சமாதானமா இருக்கணும். இல்லையாட்டு அந்த அபிஷேகம் போலியான அபிஷேகம் மாறி போயிடும். நான் சொல்றது கரெக்டு தானே? இங்கே எல்லாம் பார்த்தா சில சிஸ்டர்லாம் பார்த்தோன்னா அவங்க பாடுறது, துதிக்கிறது, அந்நிய பாஷை பேச, ஆனால் வெளியே போனால் ஒருவர் கூட என்ன செய்யறதில்ல, சபையில் நடக்கிறது சொல்கிறேன். சகோதரிகள் நிறைய பேர் பேசுறதில்ல, சகோதரர்கள் சொல்லிட்டு மூஞ்சி காமிக்கிறது இல்லை, இன்னும் பகையை வச்சுட்டு பல காரியங்களை வச்சு சும்மா சந்தோஷமாக சோத்திரம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஆனால் உள்ள போலி, எல்லாமே போலியான சமாதானம், போலியான சந்தோஷம், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படிங்க நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்? இங்கே சொல்லப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவங்க இப்படிப்பட்ட சுபாவம் இருக்காது. அத்தனை பேரையும் ஒன்றாக்கினதுன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கின பொழுது, வார்த்தை கேட்க பொழுது அந்த எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்றாக்கி ஒரே பிள்ளைகளாக மாற்றினார்கள். ஹல்லேலூயா. இன்னும் அந்த நாட்களில் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன இருந்ததுங்க, பிரிவினை இருந்தது. அந்த நடுசுவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் தகர்த்து விட்டார். எபேசியர் 2:14 பார்க்க, புறஜாதியருக்கும் யூதருக்கும் இருந்த பிரிவினை அதை தகர்த்து இரு தரத்தாரையும் ஆண்டவர் செஞ்சாருங்க. இன்றைக்கு நிறைய குடும்பங்களை ஒன்றாக்க போகிறார், பிள்ளைகளை பெற்றோர் ஒன்றாக்க போகிறார். குடும்பங்களை கர்த்தர் பிரிந்திருக்கிற எல்லாரும் என்ன செய்வார், ஆண்டவர் இந்த எல்லா பிரிவினை நீங்குவதற்கு ஒரே ஒருத்தர் தான் நமக்கு தேவை. யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவை. ஆமென். இப்படி சகோதரர்களுள்ள பிரிவினை காணப்படுது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதி சபையில் இப்படிப்பட்ட பிரிவினை இருந்தது. 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்துவில பிரிவினை இருந்தது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ள குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள பிரிவினை இருந்தது. அது மாத்திரமில்லை, பிலிப்பு சபையிலும் பிரிவினை இருந்தது. அங்கே ஒரு சின்ன சபை தான். அந்த சின்ன சபையிலும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், விசுவாசிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படி சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சகோதரருக்குள்ள பிரிவினைகள். ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா 2 பேருமே நல்ல பிரசங்கியார்கள், அவர்களுக்குள்ளே பிரிவினை இருந்தது. ஆமாம் இல்லையா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க.
2 பேரும் கடும் கோபம் கொண்டு ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள பிரிவினை வந்தது. இன்றைக்கு சபைக்குள்ள பிரிவினை இருக்குது, குடும்பத்துக்குள்ள பிரிவினை இருக்குது, எல்லா காரியத்திலையும். இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் நானும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் யார்? அவர் பேர் என்னங்க? அவருடைய சமாதான பிரபுவா இருக்கிறார். சமாதான காரணராக இருந்து உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? நான் சமாதானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க வந்து சமாதானத்தை கெடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. சமாதானம் பண்ணுகிறவருடைய அடையாளம் எப்படி இருக்கணும்? பழி வாங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? பழி வாங்கக்கூடாது. ஆகாரம் கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும், கனம் பண்ணுவதில் நீங்கள் முந்திக்கொள்ளணும், தீமையை நன்மையினால் வெல்லணும், பொறாமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, சத்துரு பசியாக இருந்தால் போஜனம், இவைகளை விட்டு விலகி நீங்கள் நான் அடுத்தவரோடு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துச்சு. நான் பிரிவினா நீ பிரிவினான்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ 2:14 பார்த்தீங்கன்னா 11 பேர் கூட கூடி நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரு வார்த்தை எது பேசலாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி என்ன இல்லை, அப்படி கிடையாது. யார் பெரியவன் இருந்து இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் உண்டானது. ஆனால் எப்போ மாறினதுன்னா பெந்தகோஸ்து நாளில் இந்த பிரிவினைகள்லாம் மாறி போனது. ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் யாருங்க? பாக்கியவான்கள். கடைசி ஒரு குறிப்பை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 3வது, தேவனோடு சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். போதும். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பெயரே சமாதானத்தின் தேவன். நீங்களும் நானும் தேவனோட சமாதானம். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன? சமாதானத்தின் தேவன். ரோமர் 15:13, 16, 20, பிலிப்பியர் 4:9, 2 கொரிந்தியர் 13:11, 1 தெசலோனிக்கர் 5:23, எபிரேயர் 13, 20, 21 வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டது. இங்கெல்லாம் வாசித்து பாருங்க, அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்கெங்க? ரோமர் 15, 13, 16, 20, பிலிப்பியர் 4:9, 2 கொரிந்தியர் 13:11, 1 தெசலோனிக்கர் 5:23, எபிரேயர் 13:20 இதெல்லாம் வாசித்து பாருங்க. உலகத்தில் ஆண்டவர் நான் சமாதானத்தின் தேவன் சொல்றார். உலகத்திலேயே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையுள்ள தேவன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லைன்னு சொன்னா பாவம் உள்ள வரும்பொழுதுதான் சமாதானம் உள்ள என்ன செஞ்சிருதுங்க? கெட்டு போய் இழந்த அந்த சமாதானத்தை திரும்ப கொடுப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷன் என்றைக்கு ரட்சிக்கப்படுறானோ அப்போதான் கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் சரியான ரட்சிப்பை பெறாமல் சும்மா பாட்டு ஆராய்ச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சமாதானம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ரோமர் 5:1 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5:1 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், பெரிய பட்டதாரியாக இருக்கும், பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், இதெல்லாம் இருந்து சமாதானத்தை என்ன செய்ய முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சரியான விதம் ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னால், ரட்சிப்பை சரியானபடியை பெற்றுக்கொண்டிருப்பான்னு சொன்னால் அவர்களுக்கு தான் தேவ சமாதானத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசுக்கு இடம் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோமே, யோனாவை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் தேவ சமூகத்தை விட்டு எனக்கு செஞ்சிட்டான், விலகி போயிட்டான். ஆண்டவர் சொன்ன காரியம் வேற, இவன் செய்கிற ஒரு காரியம் வேற. முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்க வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் கவனிங்க. யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்றான். போலியான சமாதானத்தில் நல்லா தூங்கி கொண்டிருக்கான் இன்னைக்கு நிறைய பேர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருந்து, விசுவாசிகளா இருந்து
இருந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளாம இருந்த சமாதானத்தை ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். எப்படி இழந்தோம்? உள்ளான சமாதானத்தை எப்படி இழக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை எப்படி இழந்தோம்னா, தேவ சித்தத்தை விட்டு விலகி ஆண்டவர் சொன்னதை செய்யாம நாம் எப்பெல்லாம் விலகி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சமாதானத்தை இழப்போம். ஆமென். நமக்குள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத தன்மை வரும் பொழுது, தேவ சித்தத்தை மீறி நடக்கும் பொழுது சமாதானத்தை என்ன செஞ்சிடுவோம்? இழந்து விடுவோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில், அநேகருடைய வாழ்க்கையில், அநேக நேரத்தில் சமாதானமாக இருக்கிறது போல தான் நிறைய பேர் நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உள்ள சமாதானம் இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுங்க? காரணம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமை. தேவ சித்தத்தை மீறினதுனால அந்த சமாதானத்தை என்ன செஞ்சிட்டோம்? உலகத்தார் பார்வையில் சமாதானமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறோம். ஆனால் உள்ள என்னதுங்க? உள்ள என்ன இருக்குது? சமாதானம் இல்லை, பல பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி இவர் நல்லா அயர்ந்து எங்கே தூங்கிட்டு இருக்காரு? இறங்கி போய் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனான், கீழ்ப்படியாமல் போனா. அதுதான் போலியான சமாதானம். கடலுக்கு அந்த எங்கே கடலுக்குள்ள அடித்தட்டில் போய் எங்கே படுத்துருக்கான்? நிம்மதியாக அயர்ந்து தூங்குறான். உண்மையிலே சமாதானத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்து போய் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். ஆமாம் இல்லையா? போலியான சமாதானத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில், விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த போலியான சமாதானம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் வழி தவறி போனதுனால தான் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு சமாதானத்தை இருக்கிறது போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல வழி தவறி போனோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்கன்னு சொல்லி உங்களையே தற்பரிசோதனை செய்து பாருங்க. எங்கே இருந்தாய், எங்கே விழுந்தாய்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 2:5 எங்கே விழுந்து போனோம், எங்கே வெளியே தவறி போனோமோ இதெல்லாம் நீங்கள் கண்டறிந்து நீங்கள் மனம் திரும்பி பாவரிக்கை செய்து தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இழந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. யோனா இழந்த சமாதானத்துக்கு காரணம் என்னங்க? என்ன காரணம்? புயலுக்கு என்ன காரணம்? அவனுடைய பாவம் தான். ஆண்டவர் சொன்னதை செய்யலை, விலகி போனான். ஆனால் நீங்கள் யோனா 2ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபம் பண்ணது போல நீங்களும் ஜெபிங்க, பாவ அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நம்முடைய அறிக்கை கர்த்தர் கேட்டு நல்ல சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன். அப்போ உங்களுக்கு சமாதானம் வேண்டும்னா இவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தை எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தேவனோடு கூட இணைந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்துருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ளே. ஆமாம், தேவஜனம் எப்படி இருக்கணுமோ அப்படி நாம் இருந்தால் சமாதானம் இருக்கும். துன்மார்க்கரை போல் நாம் ஜீவிக்க வேண்டாம். அடுத்தவரோடு சமாதானம் பண்ணலாம் நம்ம காணப்படணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு கூட சமாதானம். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்யாதனால தான் இன்றைக்கி சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீங்க. யோனா அப்படி தான் வழி தவறி போனான். இன்றைக்கு யோனா தேவ சமூகத்தில் ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாகவே தேவ சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உனக்குள்ளே சமாதானம், மற்றவர்களோடு சமாதானம், தேவனோடு சமாதானம், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நீர் சமாதானத்தின் தேவன் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் சமாதானத்திலே பிரபுவாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சமாதானம் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுமான தேவ சமாதானம் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவ சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்னு சொன்ன வார்த்தையின்படி நீ நடத்தும் காத்துக்கொள்ளும். துதியும் கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.